Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்கன்னா அவரைக்காய் முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறோம். நம்ம எப்படி அவரைக்காய் முட்டை போட்டு பொரியல் பண்ணலாம், அது எவ்வளோ சுவையாக இருக்கும் சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கணுங்க என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்வதுன்னா, அவரைக்காய் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் இருக்கும். அப்புறம் வெங்காயம் வந்து நம்ம பொடியாக நறுக்கிக்கணும். நான் பொடியாக நறுக்குனது வந்து 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது வந்து இஞ்சி, பூண்டு. இது போட்டிங்கன்னா அவரைக்காய் பொரியல் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகா வந்து நான் ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். இதை பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் இதுலேயே சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அவரைக்காய் பொடியை நறுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம முட்டை போட போகிறதுனால மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்க பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடணும்.
நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் பாருங்க நல்லா வெந்துட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். அவரைக்காய் சாப்பிடாத பசங்க கூட இதை அவரைக்காய் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஏன் பசங்களும் காய் சாப்பிடாது, நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறனால தான் என் பசங்களும் அவரைக்காய் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அவரைக்காய்க்கு வந்து 4 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணாலும் ஒரு முட்டை கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு முட்டை கொஞ்சம் கூட வேணும்ன்ட்டு நான் 4 சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் முட்டை வேகட்டும். வெந்த பிறகு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம தீ வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப தீ அதிகமாக வைக்காதீங்க. நீங்கள் பாருங்கள், அழகாக திருப்பி போட்டால் சூப்பராக வரும். நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சொரா புட்டு மாதிரி உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். கட்டி பிடிக்கக்கூடாது, ஓவராக ஆயிலும் சேர்க்கக்கூடாது இதுக்கு. ஏன்னா அவரைக்காய் வந்து நம்ம ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. முட்டை கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பெப்பர் வேணும்னா நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு காரம் வேண்டான்னு நான் பெப்பர் சேர்த்துக்கலாம். இன்னும் காரம் பத்தலைன்னா பெப்பர் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியுதுங்களா, நல்லா உதிரி உதிரியாக வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சுவையான அவரைக்காய் முட்டை பொடி மாஸ் ரெடி. எப்படி ஆவி பறக்குது பாருங்கள். இப்போ இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாகவே இருக்குது. அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் இதில் தெரியுது. ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து காரக்குழம்போட வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கு கூட இது நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவரைக்காய் பொரியல் வேணான்ற பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி முட்டை போட்டு செய்யும் போது கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க.
உங்கள் பசங்க சாப்பிட்டாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பசங்க சாப்பிட்டாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.